அனைவருக்கும் வணக்கம். இன்று சஷ்டி, அதாவது ஆனி மாதம் கடைசி நாள் தேய்பிறை சஷ்டி. புதன்கிழமை தினத்தன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை முருகன் பாதத்துக்கிட்ட வச்சுருங்க. உங்களுடைய எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறைவேறும். நம்பிக்கையுடன் நம்ம வைக்கணும். நம்ம முருகர் நமக்கானவர், நமக்கு வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வைக்கும்போது அது கட்டாயமாக நிறைவேறும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் மாலை 5 மணிக்கு இல்லைன்னா மாலை ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் முருகனுக்கு வழிபாடு செய்துக்கோங்க. ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஓம் சரவண பவாய நமக அந்த நாமத்தை அந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுங்கள். கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியுதுன்னா படிங்க, ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம டிவிலேயோ ஃபோன்லேயோ போட்டு காதால் நல்லா கவனமாக கேட்கணும். நிறைய பேரால் சஷ்டி கவசம் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் காதால் கவனமாக கேட்டாலே போதும். அந்த கவனம் அங்கே இருந்தாலே போதும், நமக்கு படித்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் காதால் நீங்கள் கேளுங்க போதும். படிக்க முடியாதவர்கள், டைம் இல்லாதவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன். சஷ்டி கவசம் எப்போதுமே நம்ம பாடணும். நம்ம பாட தான் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும். முருகர் பக்தர்களில் ஃபுல்லாக பார்த்தோன்னா முருகருக்கு ஏன் அளவுக்கு அதிகமாக பிடிக்குது அப்படின்னா, முருகர் பக்தர்கள் எல்லோருமே சஷ்டி கவசத்தை பாடுவாங்க. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாட ஆரம்பிப்பாங்க. அப்படி பாட முருகன் நம்மளை ரசிக்க ஆரம்பிப்பார். நம்மளுடைய பாடல்களே அவர் விரும்பி கேட்பார். அப்படி கேட்கும்போது நமக்கு பக்தி இன்னமும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறி கொண்டே தான் இருக்கும். இப்போ எந்த ஒரு வேண்டுதல் எனக்கு நிறைவேறவே மாட்டேங்குது, நான் என்ன தான் செய்யணுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் ஒன்று மட்டும் செஞ்சால் போதும். முருகர் படம் இருக்கும், சிலை இருக்கும். படத்திற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை நிற துணியில் சந்தன குங்குமம் போட்டு மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரே ஒரு சுக்கு துண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த சுக்கு துண்டை வச்சு ஒரு முடிச்சு போல் கெட்டி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் அந்த சுக்கு துண்டை, அதாவது உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே அந்த முட்டையை வச்சுக்கோங்க. அந்த பச்சை நிற துணியில் சுக்கு துண்டு வச்சு நீங்கள் முடிச்சு போல் கெட்டி உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சு உங்களுடைய வேண்டுதல் என்ன, அது எந்த வேண்டுதல் நடக்கவே மாட்டேங்குதோ அது எனக்கு நடத்தே தீரணும் முருகா, நீ தான் எனக்கு நடத்தி வைக்கணும், உன் மேலே தான் நான் நம்பிக்கையுடன் இருக்கேன், நீ தான் எனக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு அவருடைய படத்திற்கிட்ட முன்னாடி பாதத்துக்கிட்ட நீங்கள் வச்சுருங்க, சமர்ப்பணம் பண்ணிடுங்க. சீக்கிரமாகவே உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அடுத்த சஷ்டி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு நிறைவேறிடும். அடுத்த சஷ்டி வந்த பிறகு நீங்கள் நிறைவேறின பிறகு அந்த சுக்கு துண்டை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல ஓடும் தண்ணீரில் போட்டுடலாம். அதுவரை அது அப்படியே இருக்கட்டும். நிச்சயமாக 21 நாட்களுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேறும். சுக்கு வச்சு நம்ம முருகன்கிட்ட வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக நிறைவேறும். எப்படி நம்ம நாணயம் வச்சு நம்ம முடிச்சு போட்டு குலசாமிகிட்ட நம்ம வச்சு நம்மளோட வேண்டுதல் நிறைவேறுமோ, அதே போல் சுக்கு துண்டு வச்சு நம்ம கேட்கும்போது முருகர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நமக்கு முருகர் செய்து கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் நமக்கு செய்து கொடுக்கும். நம்ம நம்பிக்கையோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. முருகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பிள்ளை நம்மளை இவ்வளோ நம்புதே அப்படின்ட்டே நமக்கு செய்து கொடுத்துருவார். முருகரை நம்ம நம்பும்போது அவர் நமக்கு சீக்கிரமாக செய்து கொடுத்துருவோம். அதனால தான் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எளிமையான பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எளிமையான பரிகாரமாக இருந்தாலும் சரி, நம்ம முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். செஞ்ச பிறகு நமக்கு தானாக அது நடக்க ஆரம்பிக்கும். நம்மளும் நம்ம மனசில் எந்த வேண்டுதல் வச்சுருக்குறோமோ அந்த வேண்டுதல் நமக்கு நடக்கிற மாதிரி பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டிற்காக நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை ஒரு பண பிரச்சனைக்காக வைக்கிறீங்க, ஒரு கடன் இருக்குது, இந்த கடனை எப்படா அடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்குது அப்படின்னா, அந்த கடனை அடைக்கிற மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது நீங்கள் போய்ட்டு யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்ககிட்ட போய் நீங்கள் பணம் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக அந்த மைண்டில் திங்க் பண்ணுங்கள். அந்த கடனை அடைச்ச மாதிரி திங்க் பண்ணுங்கள். அது சீக்கிரம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோ தீவிரமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம எதுலையுமே ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்கமே, அதில் நம்ம எவ்வளோ தீவிரமாக இருக்கோமோ அது நமக்கு சக்ஸஸில் போய் தான் முடியும். நம்ம ஒரு நாள் போய் வேண்டிட்டு சுவாமிகிட்ட போய் வேண்டிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலும் வைக்கவும் இல்லை, நம்ம கேட்டாலும் என்ன கிடைக்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக எதுவுமே நமக்கு நடக்க போகிறதும் கிடையாது, எதுவும் கிடைக்க போகிறதும் கிடையாது. ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு வேண்டுதலை நிறைய வைக்காதீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுவாமிகிட்ட போய்ட்டு எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும், கடவுளே குழப்பமாயிருவார், இவளுக்கு எதை தான் நம்ம நடத்தி வைக்க அப்படின்ட்டு. ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. அது நடக்கிற வரையும் அந்த வேண்டுதல் தவிர எந்த வேண்டுதலுமே சுவாமிகிட்ட கேட்காதீங்க. எனக்கு இது நடந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்களே, ஒத்த கால நிற்கிறாங்க அப்படி சொல்லுவாங்களே, அதே போல் நடக்கிற வரை நான் அதைத்தான் நான் கேட்பேன் உன்ட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தீவிர
தீவிர பக்தியை மட்டும் நீங்கள் காமிங்க. அவர் வேறு வழியே இல்லாமல் அவர் நமக்கு செய்து கொடுத்துருவார். சரி இவர் ரொம்ப இது பண்ணுறா அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு வந்து செய்து கொடுத்துருவார். அது நடக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த வேண்டுதலில் தீவிரமாக இருக்கோ, எந்த அளவுக்கு அதை நடக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் நம்ம இருக்கோமோ, அது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நடக்கும். அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இப்போ உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நான் அந்த பிரச்சனை தீர்த்தே ஆவேன் அப்படிங்கிற நீங்கள் ஒரு வைராக்கியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அது கட்டாயமாக தீரும். எனக்கு பிரச்சனைனா நீங்கள் அந்த பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து ஏறிக்கிட்டே தான் போகுமே தவிர அது தீர்க்க முடியாது. நீங்கள் எதுலேயுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சரியாகிற வரை அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, அதிலிருந்து வெளியே வரக்கூடாது. அதுதான் சரி நான் இதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நான் எப்படியாவது செஞ்சுருவேன், எப்படியாவது இந்த கடனை அடைச்சிருவேன், எப்படியாவது நான் சம்பாதிச்சிருவேன், எப்படியாவது நல்ல வேலைக்கு போயிடுவேன், எப்படியாவது முன்னேறிடுவேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் வேண்டும். வாழ்க்கையில் வந்து வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அது கடவுள்கிட்டையும் சரி, நீ எனக்கு நடத்தி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நம்ம வைராக்கியத்துடன் அவர் நிற்கும்போது அவர் அதை செய்து கொடுத்து தான் அவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்பிக்கையுடன் இருங்க. எந்த தெய்வத்தை நீங்கள் முழுமையாக வழிபாடு செய்கிறீங்களோ, அது முருகன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக நினச்சி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்திட்ட இருந்து நீங்கள் வந்து விலகாதீங்க. அவங்க தான் உங்களுக்கான உரிய தெய்வம். வேண்டுதல் நடக்கலை அப்படின்னா கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்து எனக்கு நடந்தே தீரணும் அப்படிங்கிற வைராக்கியத்துடன் இருங்க, அது நடக்கும். இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து மைண்டை வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நடக்காது. எனக்கு நடந்தே தீரணும் அப்படிங்கிற வைராக்கியமாக இருங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது முருகன்கிட்ட வந்து வைராக்கியத்துடன் இருக்கும்போது இன்னமும் நமக்கு நல்லதாக நடக்கும். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான். அவரும் பார்த்தீங்கன்னா புராண கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்ப ஒரு அவர் வந்து சொல்லிட்டார் அப்படின்னா அதில் தான் நிற்பார். புராண கதையில் நம்ம நிறையா படித்தோன்னா நமக்கு தெரியும். அதே போல் தான் நம்ம பக்தரும் நம்ம வந்து எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்னா அவர் நமக்கு நடத்தி வைத்து தான் ஆவார், வேறு வழி அவருக்கு இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வைங்க, உண்மையான பக்தியை காமிங்க, எல்லாமே நடக்கும். ஒரு வேண்டுதல் வைங்க, அது நடக்கிற வரை அதை விடாதீங்க. எனக்கு நடந்தே தீரணும் அப்படிங்கிற வைராக்கியமாக இருங்க, அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் வந்து அதே போல் வந்து உங்களுடைய மனசில் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிடணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கடனே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். அந்த கடன் வந்து நான் அடைச்சே தீருவேன், நான் அடைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக அதை அடைக்க முடியும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுங்க. அந்த மாதிரி பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை, இல்லைன்னா பிள்ளைங்க அம்மா அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுங்க, அது சரியாக போயிடும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அதற்கு தான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா முழு சரணாகதி அடைந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கே அதுதான். நம்ம நம்பிக்கையுடன் செயல்படும் போது அது நிச்சயமாக நமக்கு நடக்கும். இந்த தேய்பிறை சஷ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை திருத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தேய்பிறை சஷ்டிக்கு இருக்குது. அதே போல் இந்த கடனில் கவலைப்படுறவங்க, கடனில் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருப்பவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு மருந்தாக வந்து தான் தேய்பிறை சஷ்டி இருக்கும். இந்த தேய்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்ய செய்ய முருகர் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் கொடுத்துட்டே தான் இருப்பார். அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். நமக்கு தான் அது புரியாது. நம்ம நல்லா கொஞ்சம் ஞானத்துடன் கொஞ்சம் அறிவோடு செயல்படும் போது பார்த்தீங்கன்னா இது முருகன் கொடுக்குற மாதிரியே இருக்குது, இது முருகன் நமக்கு ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு உணர்வு வரும். நம்ம வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எல்லாமே புரிய வரும். என்ன ஒரு சின்ன தடங்கள் வந்தாலும், எந்த ஒரு சின்ன செயல்கள் நமக்கு நடந்தாலும் இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இதில் என்னமோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து உணர ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். முருகர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு செய்து காமிப்பார். யார் மூலமாவது கூட நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில சொல்யூஷன் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், அதை நம்ம வந்து கண்டுக்காமல் இருப்போம். அவர் எல்லாமே நமக்கு காமிச்சிட்டு தான் இருப்பார். நம்ம தான் அதை புரிந்து கொள்ள மாட்டோம். புரிந்து கொள்ளாமல் எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கலை, அந்த வேண்டுதல் நடக்கலைன்னு நம்ம சுவாமிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அவர் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் வச்சுருப்பார். இது நடக்கலையா இதற்காக தான், செயல் நடக்குதா இது நமக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக மட்டும்தான் முருகர் அது செய்வார். நம்ம வந்து பக்தியோடு அன்போடு நம்ம புரிதலோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா முருகர் பக்தியில் நம்ம வெற்றி பெற முடியும். அவருடைய பக்தராக நம்ம 100% வெற்றி பெற முடியும். அவருக்குரிய இந்த சஷ்டி தினத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேய்பிறையாக இருக்கட்டும், வளர்பிறையாக இருக்கட்டும், கிருத்திகையாக இருக்கட்டும், இந்த தினத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இறை வழிபாடு நம்ம வாழ்க்கையில் வந்து மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. எவ்வளவு தான் நம்ம அடிமையில் அடி நம்ம விழுந்தாலும் நம்ம கூட கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக மறுபடியும் எழுந்து வர முடியும். தைரியத்தை தரக்கூடியது, எல்லா சகலத்தையும் வந்து முருகர் நமக்கு தருவார். அதனால் வந்து இந்த பக்தி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய லைஃப் இருக்குது.
ரொம்ப புரிதலோடு இருங்க. பக்தியில் கூட புரிதல் மிகவும் அவசியம். ஒரு உறவில் மட்டும் இல்லை, நம்ம சாமி கும்பிட்றதுல கூட புரிதல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே புரியும். அப்படி இல்லைன்னா விழுந்து ஒரு மாதம் சாமி கும்பிடுவோம், அதுக்கப்புறம் கும்பிடவே மாட்டோம். புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம கடைசியாக லாங் லைஃப் வரையே நம்ம வாட்டில் சாமி கும்பிட்டுட்டு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.